நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சேலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ரமேஷ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் மற்றும் புதுவையில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு வணிகர்கள், பேருந்து உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடையே ஆதரவு திரட்டி இருந்த நிலையில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மேலும் தனியார் பேருந்துகள் ஓடவில்லை. ஆனால் அரசு பேருந்துகள் யாவும் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கியது. வன்முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தும் 6 இடங்களில் பேருந்துகளை போராட்டக்காரர்கள் கற்கள் வீசி தாக்கியதால் பேருந்து கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கின. பொதுமக்கள் நலன் கருதி ஆட்டோக்கள் ஓடின. மேலும் நேரு வீதி உள்ளிட்ட கடை வீதிகளில் சில கடைகள் அடைக்கப்பட்டு பல்வேறு கடைகள் திறந்திருந்தாலும் பொதுமக்கள் நடமாட்டமின்றி கடை வீதிகள் வெறிச்சோடியது. மேலும் ஒரு சில தனியார் பள்ளிகளை தவிர பெரும்பாலான பள்ளிகள் போலீஸ் பாதுகாப்புடன் இயங்கின. போராட்டத்தை முன்னிட்டு முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இருப்பினும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பேரணியாக சென்று ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவிடம் மனு அளித்தனர். புதுவையில் அரசின் பல்வேறு துறைகளில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 4000த்திற்கும் மேற்பட்டோர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனையடுத்து தங்கள் குடும்பத்தினருடன் வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் பேரணியாக புறப்பட்டு ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர். பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் ஆகியோர் உடனிருந்தனர். பேரணி மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக சென்றபோது சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பேரணியில் கலந்து கொண்டார். பேரணி மாதா கோவில் அருகே சென்றபோது ஊர்வலத்தை போலீசார் தடுத்து நிறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரை மட்டும் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல அனுமதித்தனர். அவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் வீரேந்தர் கட்டாரியாவை சந்தித்து மனு அளித்தனர். புதுவையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் 6 மாதத்திற்குள் முடிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியுடன் கூறினார். இது தொடர்பாக புதுவை சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், பாதாள சாக்கடை திட்டத்திற்கு மத்திய அரசு 160 கோடி ஒதுக்கியதில் 65 கோடி ரூபாய் அளித்துள்ளதாகவும் இதில் 35 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு 102 கோடி ஒதுக்கீடு பங்களிக்கிறது என்றார். இந்நிலையில் தரம் குறைவான பொருட்கள் பயன்படுத்துவதாக புகார் எழுந்ததால் மத்திய அரசு நிதியை நிறுத்தியுள்ளதாகவும் விரைவில் நிதியை பெற்று 6 மாதத்தில் பாதாள சாக்கடை பணிகள் அனைத்தும் முடிக்கப்படும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து சட்டசபையின் பூஜ்ய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் பேசுகையில், ஏனாமில் கடந்த 6ஆம் தேதி முதல் தொடர் மழை பெய்து வருவதாகவும் மேலும் ஆந்திராவில் உள்ள அனைத்து அணைக்கட்டுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஏனாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு 100கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது என்று கூறினார். இதனால் ஏழை தொழிலாளர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை உள்ளதால் முடங்கி போய் உள்ளதாகவும், எனவே முதல்வர், பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை நகர குழுமம், உள்ளாட்சித்துறை உள்ளிட்ட அதிகாரிகளை தலைமைச் செயலர் தலைமையில் ஏனாமிற்கு அனுப்பி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார். அதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் பேசுகையில், கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் வெட்டி அனுப்பிய கரும்பிற்கு 8 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை மற்றும் விவசாயிகளிடம் பிடித்தம் செய்த 5 கோடி ரூபாய் நிதியையும் சேர்த்து உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், முத்தரப்பு கமிட்டியை உடனடியாக கூட்டி கரும்புக்கான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் கூறினார். புதுவை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தனது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தினருடன் சென்று முதல்வர் ரங்கசாமியிடம் வாழ்த்து பெற்றார். புதுவை நலத்துறை அமைச்சர் ராஜவேலு தனது பிறந்த நாளை குடும்பத்தினர், ஆதரவாளர்கள், தொண்டர்கள் முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார். பின்னர் தனது மனைவி மாலதி ராஜவேலு மற்றும் பிள்ளைகளுடன் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து பெற்றார். பிறந்தநாள் விழா கொண்டாடி மகிழ்ந்த அமைச்சர் ராஜவேலுவிற்கு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், சந்திரகாசு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், அங்காளன், கல்யாணசுந்தரம், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், PR சிவா, திருமுருகன், நாஜிம், நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் லியோன், மக்கள் வாழ்வுரிமை இயக்க தலைவர் ஜெகநாதன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர். புதுவை சட்டசபையில் சபாநாயகரை கண்டித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.
புதுவை சட்டசபையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பிரச்சினையில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நிலைப்பாடு பற்றியும் அவர்கள் போராட்டம் நடத்திய போது எந்தவித வரம்பையும் மீறவில்லை என்றும் அரசு அலுவலகங்களுக்குள் நுழையவும் இல்லை என்று கூறியபோது சபாநாயகர் சபாபதி குறுக்கிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுவது தவறு என்றார். இதனால் சபாநாயகருக்கும் வைத்திலிங்கத்திற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வைத்திலிங்கம் சபாநாயகரை கண்டித்து வெளிநடப்பு செய்வதாக கூறி வெளியேறினார். அப்போது சபையில் இருந்த மற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களான வல்சராஜ், திருமுருகன் ஆகியோரும் வெளியேறினர். புதுவை ஆல்பா கல்வி குழும தலைவர் பாஷிங்கம் பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மற்றும் அரசியல் பிரமுகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை ஆல்பா கல்வி குழும தலைவர் பாஷிங்கம் தமது பிறந்த நாளை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்த பாஷிங்கத்திற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், மாநில தலைவர் ஏவி சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஏழுமலை, காந்திராஜ், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் விநாயகமூர்த்தி, ஜெயமூர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று நூலினை வெளியிட்டார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தமிழ் பிரியன் என்கிற மணிகண்டன் எழுதிய எனை வெறுப்பவன் எனக்களித்த பரிசு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அறம் பதிப்பகம் நிறுவனர் மற்றும் வெளியீட்டாளர் அற்புதராஜன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், தேமுதிக பிரமுகர் தனசேகர், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் கவிஞர்கள் பாரதி பிரியன், ஹசீன் ஆகியோர் மதிப்புரையினையும், நூலாசிரியர் தமிழ் பிரியன் நன்றி உரையினையும் வழங்கினர். புதுவையில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறது என்று பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் பேரணியை துவக்கி வைத்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பேரணியாக புறப்பட்டு ஆளுநரிடம் மனு அளிக்க சென்றனர். பேரணியை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்து பேசுகையில், புதுவையில் மக்கள் நலப்பணிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும், மேலும் ரங்கசாமி ஆட்சியில் தொழிற்சாலைகள் அனைத்தும் வேகமாக மூடப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், புதுவை மாநிலத்தின் நலன் மீதும் வளர்ச்சி மீதும் அக்கறை இல்லாமல் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று முதல்வர் குறை கூறி வருவதாகவும், அவர் வீட்டுக் கதவை தட்டியா மத்திய அரசு நிதி தரும் என்று கேள்வி எழுப்பினார். சென்ற ஆண்டை விட 1000 கோடி ரூபாய் குறைத்து திட்ட நிதி ஒதுக்கீடு பெற்றதாகவும், வேலையை கொடுக்க வேண்டிய அவர் வேலையை பறித்துள்ளார் என்று குற்றம் சுமத்திய அவர், புதுவையை பொறுத்தவரை மக்களாட்சி நடக்கவில்லை, சர்வாதிகார ஆட்சி நடந்து வருகிறது என்றார். மேலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் அவர் பணி வழங்க வேண்டும், இல்லையெனில் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு வேலை வழங்கும் வரை ஊழியர்கள் ஜனநாயக ரீதியாக போராட வேண்டும் என்றும், அந்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும் என்றும் பேசினார். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தொழிலதிபருமான சிவக்கொழுந்துவின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் வாழ்த்து தெரிவித்தார். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளரும் சப்தகிரி குழும தலைவரும் தொழிலதிபருமான சிவக்கொழுந்து தனது பிறந்த நாளை உற்றார் உறவினர், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நண்பர்கள் முன்னிலையில் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கோலாகலமாக கொண்டாடினார். பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்த சிவக்கொழுந்துவிற்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். அவரை தொடர்ந்து ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். செவ்வாய் கிரகத்தை ஆராய இஸ்ரோ மேற்கொள்ளும் பயணம் மற்றும் ஆய்வுகள் பெருமைக்காக அல்ல, வியாபார நோக்கமே அதில் முன்னிருக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறினார். இதுகுறித்து இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், சிகப்பு கோள் என அழைக்கப்படும் செவ்வாய் கிரகத்தை ஆராய செயற்கைக்கோளை இஸ்ரோ அனுப்ப உள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை எந்த தேதியிலாவது செவ்வாய் ஆராய்ச்சி பயணம் துவங்கும். PSLV ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் செவ்வாய் கிரகத்திற்கு ஏவப்படும். நவம்பர் மாதம் இந்த பயணம் துவங்கும் என எதிர்பார்க்கிறோம். ஏவிய நாளிலிருந்து 10 மாதங்கள் தொடர்ந்து பயணித்து 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய் கிரகத்தை செயற்கைக்கோள் அடையும் என்றார். மேலும் இந்த செயற்கைக்கோளின் எடை 15 கிலோவாக இருக்கும். அதில் மேலும் 5 முக்கிய கருவிகளும் இருக்கும். புறப்பட்டு செல்லும் போது 1350 கிலோ எடையில் இருக்கும் செயற்கைக்கோள் தன் எடையை படிப்படியாக குறைத்து 15 கிலோ எடையுடன் செவ்வாய் கிரகத்தில் இறங்கும்.
பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடைப்பட்ட தூரம் மிக அதிகம் என்பதால் செயற்கைக்கோளுக்கும் பூமிக்கும் இடையேயான தகவல் தொடர்பு மற்றும் கட்டுப்பாட்டு நேரம் 20 நிமிடமாக இருக்கும். செவ்வாய் கிரக ஆய்வு பயணத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான், சீனாவுக்கு அடுத்தபடியாக 6வது நாடாக இந்தியா விளங்கும். இது பெருமைக்காக மேற்கொள்ளும் பயணம் அல்ல, வர்த்தக நோக்கத்திற்காக மேற்கொள்ளும் பயணம். எதிர்கால பொருளாதாரம், குடியேற்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளும் பயணம் என்று கூறிய அவர், செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்கான முயற்சி 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே துவங்கிவிட்டது. இதுவரை 5 நாடுகள்தான் முழு மூச்சில் ஈடுபட்டுள்ளன. இப்போதுள்ள சூழ்நிலையில் செவ்வாய் கிரக ஆராய்ச்சி வெற்றி பெறுமானால் 20 அல்லது 30 ஆண்டுகளுக்கு பின் அங்கு மனிதர்கள் வாழலாம் என பேசப்படுவதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொதுச் செயலாளர் ரமேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் அக்கட்சியினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இதனை முன்னிட்டு இந்திரா காந்தி சிலை அருகே மாநில பொதுச் செயலாளர் சாமிநாதன் தலைமையில் திரண்ட கட்சி நிர்வாகிகள் ஊர்வலமாக பேருந்து நிலையம் நோக்கி சென்று பேருந்துகள் வெளியேறும் வாயிலில் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாமிநாதன் உள்பட 57 பேரை கைது செய்தனர். அதேபோன்று ராஜா திரையரங்கம் அருகே மாநில தலைவர் தாமோதரன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 26 பேரையும், அண்ணா சாலையில் பேருந்து மீது கல்வீசிய பலரையும் போலீசார் கைது செய்தனர். அதேபோன்று காலாப்பட்டு, வில்லியனூரிலும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை ஏம்பலம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகத்தில் திரளான பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மற்றும் அக்னி சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், தொடர்ந்து முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. பின்னர் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் மாநில செயலாளர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலகங்காதரன், செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி உள்பட முக்கிய பிரமுகர்களும் திரளான பக்த கோடிகளும் பங்கேற்று வழிபட்டனர். புதுவை கூனிச்சம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ செங்கேணி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு 501 பால்குட அபிஷேகம் மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூனுக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள சக்தி வாய்ந்த ஸ்ரீ செங்கேணி மாரியம்மனுக்கு ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு 501 பால்குட அபிஷேகம் மற்றும் அன்னதான விழா நடைபெற்றது. விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ நவதுர்கா ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சங்கராபரணி ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கலசத்துடன் 501 பால்குடம் மாடவீதி வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அபிஷேக ஆராதனையும், தொடர்ந்து அன்னதானமும் நடத்தப்பட்டு சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.